தற்போதைய அண்மை செய்தி. சித்திரை திருவிழாவை ஒட்டி கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வுக்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். சித்திரை திருவிழாவை ஒட்டி கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வுக்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் பகுதியில் 4 புறங்களிலும் 3 அடுக்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடன் நேரலையில் சல்மான் இணைகிறார். வணக்கம் சல்மான், தற்போது அங்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் நடைபெற்று வருது? இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? கள்ளழகர் சித்திரை திருவிழாவினுடைய சிகர நிகழ்வாக நாளை அதிகாலை கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வானது நடைபெறுகிறது. இன்றைய தினம் 4வது நாளாக கள்ளழகர் எதிர் சேவை அளிக்கும் அந்த நிகழ்வானது புதூர், அதேபோன்று டிஆர்ஓ காலனி உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது கள்ளழகர் தங்க பல்லக்கில் வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த எதிர் சேவை நிகழ்வு ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மறுபுறமாக நாளை அதிகாலை 5:55 மணிக்குள்ளாக கள்ளழகர் இந்த ஆழ்வார்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வுக்கான முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமடைந்திருக்கிறது. குறிப்பாக இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் லாலா சித்திர மண்டகப்படிகளை அலங்கரிக்கும் பணிகளானது தீவிரமடைந்திருக்கிறது. தற்பொழுது ஒளிப்பதிவாளர் சந்தானம் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி என்பது நெற்கதிர்கள், விவசாயம் செழிக்க வேண்டி இதுபோன்ற கள்ளழகர் வரும்போது கள்ளழகரை அந்த அலங்கரித்து வரவேற்பதற்காக நெற்கதிர்கள் வரவழைக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று கரும்பு உள்ளிட்டவைகள் கூட வரவழைக்கப்பட்டு அந்த மண்டகப்படிகள் முழுவதிலுமாக கரும்பு, நெற்கதிர்கள் உள்ளிட்டவைகளால் அலங்கரிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தமட்டிலும் அந்த வைகை ஆற்றில் சுற்றிலும் கள்ளழகர் எழுந்தருளக்கூடிய அந்த பகுதி முழுவதிலுமாகவே 3 அடுக்கு தடுப்புகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே வைகை ஆற்றில் அந்த கள்ளழகர் எழுந்தருளும் நிகழ்வுக்காக 500 கன அடி நீரானது வைகை அணையில் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் அந்த ஆற்று பகுதியிலிருந்து இந்த மண்டகப்படியை நோக்கி பக்தர்கள் யாரும் வந்து விடக்கூடாது என்பதற்காக தடுப்புகள் 3 அடுக்கு தடுப்புகளானது அமைக்கப்பட்டிருக்கின்றன. முழுவதிலும் இரும்பு வேலிகளை கொண்டு அடைக்கப்பட்டிருக்கின்றன. முந்தைய காலகட்டங்களில் இதுபோன்று பக்தர்கள் வெளியில் இருந்து அந்த மண்டகப்படிகளுக்கு நோக்கி வரும்போது கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்து வருவதில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டது. அதனை தடுக்கும் விதமாக தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இதுபோன்ற 3 அடுக்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று நீர் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்பு துறையினர் உள்ளிட்டோரும் கூட வாகனங்கள் நிறுத்தி வைப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த 4 புறங்களிலும் இந்த கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தரக்கூடிய 4 புறங்களிலுமே அந்த 3 அடுக்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை தான் பார்த்து வருகிறோம். தற்பொழுது இந்த பகுதி என்பது இந்து சமய அறநிலையத்துறையுடைய மண்டகப்படி. அதே போன்று நேரடியாக தற்போது ஒளிப்பதிவாளர் அந்த காட்டக்கூடிய அந்த வெள்ளை நிற வண்ண பூச்சி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதி என்பது அந்த பகுதியினால் கள்ளழகர் எழுந்தருளக்கூடிய தங்க குதிரை வாகனத்தில் வந்து அந்த எழுந்தருளக்கூடிய அந்த நிகழ்வானது நடைபெறும். அந்த பகுதியில் மட்டும் மாநகராட்சி லாரிகள் மூலம், பல்வேறு தனியார் லாரிகள் மூலமாக நீரானது நிரப்பக்கூடிய அந்த நிகழ்வுகளும் கூட நடைபெற்று வருகிறது. அந்த பகுதியில் நீர் நிரப்பி தாமரைப்பூ உள்ளிட்டவைகள் எல்லாம் மிதக்க விட்டு அந்த இடத்தில் தான் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தரக்கூடிய அந்த நிகழ்வானது நடைபெறும். அந்த நிகழ்வு என்பது காலை 5:35 மணிக்குள்ளாக 5:55 மணிக்குள்ளாக அந்த நிகழ்வு நடைபெறும். அதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் தான் தற்பொழுது நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அந்த 4 புறங்களிலுமே பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தக்கூடிய அந்த பகுதியில் முழுவதுமாக நீர் நிரப்பப்படுகிறது. அதே போன்று முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், பக்தர்கள் வருகை தரும்போது அவர்கள் பலத்த சோதனைக்கு பின்பாக தான் அனுமதிப்பதற்கான ஏற்பாடுகளும் கூட செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று இந்த மற்றொரு மண்டகப்படியாக இருக்கக்கூடிய லாலா சத்திர மண்டகப்படிகளில் முழுவதுமாக பூக்களால் அலங்கரிக்கக்கூடிய அந்த பணிகளும் நடைபெற்று வரக்கூடியது. அந்த பூக்களை கட்டும் பணிகளில் 70க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த நிகழ்வை தான் பார்க்கிறோம். இந்த அலங்காரங்களை, மண்டகப்படி அலங்காரத்தை பொறுத்த மட்டிலும் ஏராளமான பூக்கள் வரவழைக்கப்பட்டு பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து கூட வரவழைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பெருமாளுக்கு உகந்த ஸ்ரீரங்கத்திலிருந்து விருச்சி பூ வரவழைக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மல்லிகை, செண்பகம், மனோரஞ்சிதம், மறிக்கொழுந்து உள்ளிட்டவைகளும் கூட கொண்டு வரப்பட்டு அதன் மூலமாக அலங்கரிப்பதற்கான ஏற்பாடுகளும் கூட செய்யப்பட்டு வருகிறது. தற்பொழுது இது போன்ற இந்த அலங்கார பணிகளில் ஈடுபட்டு வரக்கூடிய ராமச்சந்திரன் அவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம கேட்கலாம். இப்போ என்னென்ன பூக்கள் பயன்படுத்துறீங்க, எவ்வளவு பூக்கள் பயன்படுத்தி என்ன மாதிரியான அலங்காரம் செய்யப்படுகிறது? அதாவது மதுரைனாலே நம்மளுக்கு நினைவுக்கு வர்றது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். ஏன்னா அந்த திருவிழாவில் நாங்கள் கலந்துக்கிட்டதே, நான் அமெரிக்காவில் இருக்கேன் இப்போ சமீப காலமாக. இப்போ இந்த சமீப காலத்தில் மீனாட்சியினுடைய தேர் அலங்காரத்தை நல்லபடியாக பண்ணி முடித்தோம். இப்போ அழகர் ஆற்றுல இறங்குறத இந்த வைபவத்துக்கு வந்திருக்கோம். அந்த இதனால மதுரை மல்லி
மறிக்கொழுந்து மதுரைக்கு ஃபேமஸ்ஸு. திருச்சியில் வந்து விரிச்சிப்பூ, அந்த ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு உகந்த திருச்சியிலேருந்து இப்போ விரிச்சிப்பூ. மற்றும் பெங்களூர்லேருந்து அலங்கார பொருட்கள் ஜர்புரா, தேசி, கிஷாந்தம் இந்த மாதிரி பொருட்கள், மதுரை மல்லி, சம்மங்கி, காயின், அதாவது வந்து பெருமாளுடைய வரவேற்பு மாலை வந்து காயின், அதாவது வந்து நாணயங்களில் செஞ்சு நாணயங்கள் செழிக்கணும், செல்வம் செழிக்கிறக்காண்டி செல்வ மாலைகளையும், விவசாயங்கள் செழிக்கிறக்காண்டி நெல் கதிர்களை வச்சு இந்த மாதிரி கரும்பு இந்த மாதிரி விவசாய பொருட்களை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்க நினச்சிருக்கோம். எல்லாமே அவர் தான். அவர் என்ன நினைக்கிறாரோ நிச்சயமாக அழகர் என்ன நினைக்கிறாரோ நடக்கும். நான் இந்த வாட்டி வருவேனா வர முடியாதான்னு, ஏன்னா அமெரிக்க சூழ்நிலை தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி சூழல் இருந்தது. 2 வாரம் நான் வேணேன், மீனாட்சியும் அழகரையும் வேணுக்கு நாங்கள் 2 வாரம் போகிற நிப்பாட்டினோன்னு ஓடியாந்தாச்சு. அதுதான் பெரிய எனக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். இந்த பாக்கியம் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக இந்த பணியை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கல்லில் இருக்கும் மீனாட்சிக்கும். தொடர்ச்சியாக இந்த 30 ஆண்டுகளாக இது போன்ற இந்த மண்டகப்படிகள் கள்ளழகர் எழுந்தருளக்கூடிய அந்த பகுதியில் உள்ள மண்டகப்படிகளை அலங்கரிக்கும் பணிகளில் ஈடுபட்டு வந்தாலும் கூட இதுபோன்று லண்டன் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து வந்து இந்த பணிகளை மேற்கொள்கிறார் என்பது அவருடைய கருத்தாக இருந்து வந்தது. இருந்த பொழுதிலும் கூட தொடர்ச்சியாக இந்த பகுதியை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே காவல்துறையினுடைய பாதுகாப்பை பொறுத்த மட்டிலும் 3000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதேபோன்று நாளை தல்லாகுளம், கோரிப்பாளையம், அதேபோன்று ஆழ்வார்புரம், வைகையாற்று பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் மட்டும் 3000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், 300க்கும் மேற்பட்ட சீருடை அல்லாத காவல்துறையினரும் தொடர்ந்து அவர்கள் ரோந்து பணியில் ஈடுபடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. காவல்துறையை பொறுத்த மட்டிலும் முழுமையாக கண்காணிப்பில் ஈடுபடுவதற்காக 300க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் முழுவதும் வழிநெடுகிலும் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதனை கண்காணிப்பதற்காக தனி அறையான ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோன்று AI தொழில்நுட்பம் மூலமாக சிசிடிவி கேமராக்கள் முன் குற்ற வழக்குகள் இருக்கக்கூடிய நபர்கள் நடமாட்டம் இருந்தால் அவர்களை கண்டுபிடிப்பதற்கான ஏற்பாடுகளும் கூட செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த விழாவின் கள்ளழகர் சித்திரை திருவிழாவை பொறுத்த மட்டிலும் கோடை விடுமுறை, பள்ளிகள் விடுமுறை, அதேபோன்று உள்ளூர் விடுமுறை உள்ளிட்டவைகளால் 5 லட்சம் பக்தர்களுக்கு மேலாக பங்கேற்பார்கள் என்பதால் அதிக அளவிற்கு காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள். தொடர்ச்சியாக 5 லட்சம் பக்தர்கள் வருகை தரக்கூடிய நிலையில் அவர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட வசதிகளும் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட ஏற்பாடுகளும் கூட செய்யப்பட்டிருப்பதாக மாவட்டம் நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே ஒட்டுமொத்தமாக உலகமே எதிர்பார்த்திருக்கக்கூடிய கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வுக்கான அந்த முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அங்கு நடைபெற்று வரும் ஏற்பாடுகள் குறித்த நேரடி விவரங்களுக்கு நன்றி சல்மான்.